சாலமோனின் ஞானம் 14ஆம் அதிகாரம். மேலும் கடற்பயணம் செய்யும் நோக்கத்துடன் கொந்தளிக்கும் அலை கடலை கடக்கவிருக்கும் ஒருவர் தம்மை தாங்கிச் செல்லும் மரக்கலத்தை விட எளிதில் உடைபடும் மரக்கட்டையிடம் மன்றாடுகிறார். செல்வம் சேர்க்கும் ஆவல் அந்த மரக்கலத்தை கட்ட திட்டமிட்டது. ஞானம் கைவினைஞராக செயல்பட்டு அதை கட்டி முடித்தது. ஆனால் தந்தையே, உமது பாதுகாப்பு அதை இயக்கி வருகிறது. ஏனெனில் கடலில் அதற்கு ஒரு வழி அமைத்தீர், அலைகள் நடுவே பாதுகாப்பான பாதை வகுத்தீர். இவ்வாறு எல்லா இடர்களிடமிருந்தும் நீர் காப்பாற்ற முடியும் என காட்டினீர். இதனால் திறமையற்றோர் கூட கடலில் பயணம் செய்ய முடியும். உமது ஞானத்தின் செயல்கள் பயனற்றவை ஆகக்கூடா என்பது உமது திருவுள்ளம். எனவே மனிதர்கள் மிகச்சிறிய மரக்கட்டையிடம் தங்கள் உயிரையே ஒப்படைத்து கொந்தளிக்கும் கடலில் அதை தெப்பமாக செலுத்தி பாதுகாப்புடன் கரை சேர்கின்றார்கள். ஏனெனில் தொடக்க காலத்தில் கூட செருக்குற்ற அரக்கர்கள் அழிந்தபோது உலகின் நம்பிக்கை ஒரு தெப்பத்தில் புகலிடம் கண்டது. உமது கை வழிகாட்ட அந்நம்பிக்கை புதிய தலைமுறைக்கு வித்திட்டது. நீதியை உருவாக்கும் மரம் வாழ்த்துக்குரியது, ஆனால் கைவேலைப்பாடாகிய சிலை சபிக்கப்பட்டது. அதை செய்தவரும் அவ்வாறே சபிக்கப்பட்டவர். ஏனெனில் அவரே அதை செய்தார். அது அழியக்கூடியதாயிருந்தும் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது. இறை பற்றில்லாதோரையும் அவர்களது இறை பற்றின்மையையும் கடவுள் ஒருங்கே வெறுக்கின்றார். ஏனெனில் செய்தவரோடு அவர் செய்த வேலையும் ஒருமிக்க துண்டிக்கப்படும். எனவே வேற்றினத்தாரின் சிலைகளும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகும். ஏனெனில் கடவுளின் படைப்புகளே ஆயினும் அவை மிக அருவருப்பானவையாக மாறிவிட்டன. அவை மனிதரின் ஆன்மாக்களுக்கு இடறல்கள், அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள். சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபசாரத்தின் தொடக்கம். அவற்றை கண்டுபிடித்ததே வாழ்வின் அழிவு. அவை தொடக்க முதல் இருந்ததில்லை, என்றென்றும் இருக்கப் போவதுமில்லை. மனிதரின் வீண் பெருமையினால் அவை உலகில் நுழைந்தன. எனவே அவை விரைவில் முடியும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இளமையில் தன் மகன் இறந்தால் ஆறா துயரில் மூழ்கியிருந்த தந்தை ஒருவர் விரைவில் தம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அவனது சிலையை செய்தார். முன்பு இறந்துவிட்ட மனித பிறவியை பின்பு தெய்வ பிறவியாக கொண்டாடினார். மறைவான சமய சடங்குகளையும் வழிபாடுகளையும் வழி வழியாகச் செய்யுமாறு தம் பணியாளரை பணித்தார். இந்த தீய பழக்கம் காலப்போக்கில் வேரூன்றி சட்டம் போலவும் பின்பற்றப்படலாயிற்று. மன்னர்களின் ஆணைப்படி மக்கள் சிலைகளை வணங்கலானார்கள். தங்கள் தொல்லையில் வாழ்ந்து வந்த காரணத்தால் தங்கள் மன்னரை நேரில் பெருமைப்படுத்த முடியாத மக்கள் தொலைவிலிருந்தே அவருடைய உருவத்தை கற்பனை செய்தார்கள். அதை காணக்கூடிய சிலையாக வடித்து அதற்கு வணக்கம் செலுத்தினார்கள். இவ்வாறு தொலைவில் இருந்தவரை எதிரில் இருந்தவர் போல கருதி தங்கள் ஆர்வத்தில் அவரை மிகைப்பட புகழ்ந்தார்கள். மன்னரை அறியாதவர்கள் நடுவிலும் மன்னர் வழிபாட்டை பரப்பிய சிற்பியின் புகழார்வம் அவர்களை தூண்டியது. ஏனெனில் சிற்பி தம்மை ஆள்பவரை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்குடன் தம் திறமையெல்லாம் கூட்டி அச்சிலையை மிக அழகாக செய்திருக்கலாம். அவருடைய வேலைப்பாட்டின் அழகில் மயங்கிய மக்கள் திரள் சற்று முன்பு வெறும் மனிதராய் போற்றிய ஒருவரை பின்னர் வழிபாட்டுக்குரியவராக கருதியிருக்கலாம். இது மன்பதையை வீழ்த்தும் ஒரு சூழ்ச்சி ஆயிற்று. ஏனெனில் மனிதர் பேரிடருக்கோ கொடுங்கோன்மைக்கோ ஆளாகி கடவுளுக்கே உரிய பெயரை கற்களுக்கும் மரங்களுக்கும் கொடுத்தனர்.
கடவுளை பற்றிய அறிவில் மனிதர்கள் தவறியது மட்டுமின்றி அறியாமையால் பெரும் போராட்டத்தில் வாழ்கிறார்கள். இத்தகைய தீமைகளை அமைதி என்று அழைக்கின்றார்கள். புகுமுகச் சடங்குகளில் அவர்கள் குழந்தைகளை பலியிட்டாலும், மறைவான சமயச் சடங்குகளை கொண்டாடினாலும், வேற்றின பழக்க வழக்கங்கள் கொண்ட வெறியூட்டும் களியாட்டங்களை நடத்தினாலும் தங்கள் வாழ்வையும் திருமணத்தையும் மாசுபடாமல் காப்பதில்லை. அவர்கள் நயவஞ்சகமாக ஒருவரை ஒருவர் கொல்கிறார்கள் அல்லது விபச்சாரத்தால் ஒருவர் மற்றவருக்கு துயர் விளைவிக்கிறார்கள். இதன் விளைவாக எங்கும் ஒரே குழப்பம், குருதி, கொலை, களவு, வஞ்சகம், ஊழல், பற்றுறுதியின்மை, கிளர்ச்சி, பொய்யாணை, நல்லவை பற்றிய குழப்பம், செய்நன்றி மறத்தல், ஆன்மாக்களை கரைப்படுத்துதல், இயல்புக்கு மாறான காம வேட்கை, மனவாழ்வில் முறைகேடு, விபச்சாரம், வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடு, பெயரை கூட சொல்லத் தகாத சிலைகளின் வழிபாடே எல்லா தீமைகளுக்கும் முதலும் காரணமும் முடிவும் ஆகும். அவற்றை வணங்குவோர் மகிழ்ச்சியால் வெறி பிடித்தவராகின்றனர், அல்லது பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர், அல்லது நேர்மையாய் வாழ்வதில்லை, அல்லது எளிதாய் பொய்யாணை இடுகின்றனர். உயிரற்ற சிலைகள் மீது நம்பிக்கை வைப்பதால் அவர்கள் பொய்யாணை இட்டாலும் தங்களுக்கு தீங்கு நேரிடும் என எதிர்பார்ப்பதில்லை. இரு காரணங்களுக்காக அவர்கள் நீதியுடன் தண்டிக்கப்படுவார்கள். சிலைகளுக்கு தங்களை அர்ப்பணித்ததன் மூலம் கடவுளை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள். தூய்மையை இகழ்ந்து வஞ்சகத்தோடு நீதிக்கு முரணாக ஆணையிட்டார்கள். ஏனெனில் எவற்றைக் கொண்டு மனிதர்கள் ஆணையிடுகிறார்களோ அவற்றின் ஆற்றல் அவர்களை தண்டிப்பதில்லை. மாறாக பாவிகளுக்குரிய நீதி தீர்ப்பே நெறிகெட்டோரின் குற்றங்களை எப்பொழுதும் தண்டிக்கிறது.